ஆண்ட்ராய்ட் மொபைலில் கூகுள் ப்ளே ஸ்டோர் இருக்குது, அது மூலயமா ஆப் டவுன்லோட் பண்ணுறான். ஐஃபோனில் பார்த்தீங்கன்னா ஆப் ஸ்டோர் இருக்கும், அது மூலயமா ஆப் டவுன்லோட் பண்ணுவாங்க. பட் ஆனால் ஐஃபோன் 16 செப்டம்பர் 9 வந்து லான்ச் ஆக போகுது. அந்த ஐஃபோனில் பார்த்தீங்கன்னா ஆப் ஸ்டோர் இருக்க போகிறதில்ல. அப்புறம் எப்படி ஆப்ஸ் எல்லாம் டவுன்லோட் பண்ணுவாங்க ஐஃபோன் யூசர்ஸ்? இப்படி பெரிய கேள்விகள் நிறைய இருக்குது. அதுக்கான விடை இந்த பதில் வீடியோவில் இருக்கா அப்படின்றத பார்க்க போகிறோம். நீங்கள் பார்த்துருக்குது கேஜெட் தமிழ். நீங்கள் இன்னும் இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இந்த மாதிரியான டெக் பற்றின நிறைய வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்குது, மொபைல் பற்றின வீடியோஸ் வருது. ஸோ ஐஃபோன் வந்து பார்த்திங்கன்னா எல்லா மாடல்ஸுக்கும் எல்லா ஊர்லேயும் வந்து ஆப் ஸ்டோர் வந்து கட் பண்ணலை. ஐஃபோன் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, யூரோப்பில் விற்க போகிற ஐஃபோன் 16 மட்டும் இந்த மாதிரி ஆப் ஸ்டோர் வராதுன்ற ஒரு அறிக்கையை வந்து விட்டுருக்காங்க. இது எதனால் அப்படின்னு பார்த்தோன்னா, யூரோப்பியன் கவர்மெண்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டான கவர்மெண்ட்டு, அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஆள் அப்படின்ற மாதிரி காட்டிப்பாங்க. ஸோ அவங்க என்ன ரூல்ஸ் போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப் ஸ்டோர் வந்து நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் போடுது. அதாவது மற்ற ஆப்பை வந்து நாங்கள் ஐஃபோனில் யூஸ் பண்ண முடியாத மாதிரி பண்ணுது. யூரோப்பியன் கமிஷனுக்குன்னு ஒரு கோட் இருக்குது. அந்த கோட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி ஐஃபோன் வந்து ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷனாக இருக்குது, நிறைய ஆப்ஸ் வந்து அன்இன்ஸ்டால் பண்ண முடியல, அதாவது ஸ்டாக் ஆப்ஸ் அன்இன்ஸ்டால் பண்ண முடியல, அந்த மெயிலு ஆப்பிளோட சஃபாரியை தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது ப்ரைமரியாக அப்படின்ற மாதிரி நிறைய குற்றச்சாட்டுகள் வந்தது. அது மட்டும் இல்லாமல் தேர்ட் பார்ட்டி ஆப் வந்து எதுவும் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு ஈஸியாகவும் இல்லைன்றதோட பண்ணவும் முடியாது அப்படின்ற மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்குது ஆப்பிள் ஐஃபோனில். ஸோ அதெல்லாம் வந்து கூகுளில் பார்த்திங்கன்னா ஆண்ட்ராய்டில் அந்த மாதிரி இல்லை, ரொம்ப ஈஸியாகவே யூஸ் பண்ணலாம். வெளியே குரோம்லேருந்து ஆப்பை இன்ஸ்டால் பண்ணலாம். அது ரிஸ்க்கு தான், பட் இருந்தாலும் சொல்கிறேன், இந்த மாதிரி ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்குது. ஆனால் அந்த மாதிரி ஏன் ஆப்பிள் ஐஃபோனில் இல்லை? நீங்கள் செக்யூரிட்டின்னு சொல்கிறீங்க, பட் ஆனால் இந்த மாதிரியான ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் இருக்கக்கூடாது எங்கள் யூசருக்கு அப்படின்னு சொல்லி யூரோப்பியன் கமிஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் என்ன சொல்லியிருக்காங்க யூரோப்பியன் கமிஷன்னா, நீங்கள் வந்து எங்கள் நாட்டில் ஃபோன் விற்கணுன்னா நீங்கள் ஆப் ஸ்டோர் வந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ரூல்ஸ் போட்டிருக்காங்க. அதுக்கு இணங்க தான் பார்த்தீங்கன்னா போன வருஷம் இதே மாதிரியான ரூல்ஸ் தான் யூரோப்பியன் கமிஷன் வந்து போட்டிருந்தாங்க. அதாவது லைட்னிங் போட்ட தூக்கி நீங்கள் வந்து யூஎஸ்பி டைப் சி போட்டு வைக்கணும், ஏன் உங்களுக்கு மட்டும் தனியாக லைட்னிங் போட்டு அப்படின்னு சொல்லி தான் யூஎஸ்பி டைப் சிக்கு எல்லா ஐஃபோனும் ஐபேடும் மாறுச்சு. ஸோ அதே ஒரு புரட்சி தான் இப்போ EU கவர்மெண்ட், அதாவது யூரோப்பியன் யூனியன் வந்து கொண்டு வர போகிறாங்க. அதாவது ஆப் ஸ்டோர் வந்து ஃபஸ்ட்டு ஆப்பிள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் வந்து இது ஒன்லி ஃபார் யூரோப்பு, அதாவது அந்த யூரோப்பில் விற்க போகிற மாடல்ஸுக்கு மட்டும் நாங்கள் ஆப் ஸ்டோர் வைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் என்ன நன்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க யூரோப்பியன் மாடல்ஸுக்கு வந்து நீங்கள் ஆப் ஸ்டோர் மெயிலு இந்த மாதிரியான ஆப்பெல்லாம் அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். தேர்ட் பார்ட்டிக்குன்னு ஒரு ஆப் வந்து விட்டுருக்காங்க. அந்த ஆப் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். தனியாக ஒரு ஆப் ஸ்டோரே நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அதாவது இந்த மாதிரி கூகுள் ப்ளே இந்த மாதிரியான ஆப் ஸ்டோர் வந்து தனியாக க்ரோம்லேருந்து கூட இன்ஸ்டால் பண்ணுற மாதிரியான ஆப்ஷன்ஸ் தான் வரப்போகுது ஐஃபோனில். அதாவது யூரோப்பில் விற்க போகிற ஸ்பெசிஃபிக் மாடல்ஸுக்கு மட்டும். யூஎஸில் விற்க போகிறதுக்கு நார்மல் நம்ம ஆப் ஸ்டோர் வச்சு தான் வரும், இந்தியாவில் விற்கிறதுக்கு ஆப் ஸ்டோர் வச்சு வரும். ஸோ நம்ம தலைவிதி அப்படி தான் இருக்குது. பட் இதில் என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ் பார்த்திங்கன்னா, ஆப்பிளோட ஏஐ இன்டெலிஜென்ஸ், ஆகுமெண்டட் ரியாலிட்டி இன்டெலிஜென்ஸ்னு ஒரு ஃபீச்சர் வந்து கொடுக்குறாங்க. இந்த மேஜிக் எரேசர் இந்த மாதிரியான சில ஃபீச்சர்ஸ்லாம் வந்து அது கூட இப்போ ஐஃபோன் 16 லான்ச் ஆகும்போது இன்னும் நிறைய ஃபீச்சர்ஸ் ஏஐ வச்சு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஃபீச்சர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா யூரோப்பில் ரிலீஸ் ஆக போகிற அந்த மாடலுக்கு, பர்டிகுலர் மாடலுக்கு கிடையாது அப்படின்னு ஆப்பிள் வந்து பகிரமாக சொல்லியிருக்காங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மட்டும் எங்களை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறீங்களா, நாங்கள் உங்களுக்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறோம் அப்படின்ற விதமாக தான் ஆப்பிள் இதை பண்ணியிருக்காங்க. ஏஐ ஃபீச்சர்ஸை விடலை. ஸோ யூஎஸ் மாடலில் வாங்குறவங்களுக்கு ஏஐ ஃபீச்சர்ஸ் கிடைக்கும், இந்தியன் மாடல்ஸ் வாங்குறவங்களுக்கு ஏஐ ஃபீச்சர்ஸ் கிடைக்கும். பட் யூரோப் கவர்மெண்ட் போட்ட ரூல்ஸால் யூரோப்பியன் பீப்புள்ஸுக்கு கிடைக்காது. இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஐஃபோன் 16 வாங்க போகிறீங்களா இல்லை யூரோப்பில் போய் வாங்க போகிறீங்களா இல்லையா அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் பார்த்துட்டு கேஜெட் தமிழ் இந்த மாதிரியான நிறைய வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்குது டெக்கை பற்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.